விவகாரமோ சம்பவமோ எதுவாயினும் அதை பெரிதாக்குவதில் சமூக வலைதள பதிவுகள் முக்கிய பங்கு வகிக்கிறதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். சமூக வலைதளங்கள் வதந்தி பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு பர்சன்ட்டு வந்திருக்கா, ஆத்தரைஸ்டு ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, எந்த டைம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணிக்கணும். ஸோ அதை வச்சு வெறும் லோகோ போஸ்ட்டு அதை வச்சு மட்டும் ஒரு நியூஸை அப்படியே நம்ம நம்புறது தப்பான விஷயந்தான். நிறைய யூடியூப் சேனல்ஸில் எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் நிறைய பேர் காலம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேக் அலிகேஷன் அவங்க லைக் அட்டென்ஷனுக்காக அவங்க யூடியூப்பில் போடுறாங்க. அதையுமே 36K லைக் அது மாதிரி கேஸில் தான் போயிட்டுருக்கு வியூஸு. அதனால் அட்டென்ஷனுக்காக போடுறாங்க, ஃபேக்ட் செக் பண்ணாமல் அவங்க சும்மா போடணுமே தான் போடுறாங்க. பட் ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு போடலாம். அண்ட் கவர்மெண்ட்டுமே இதுக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்டு பீப்புளுமே இதை பிளைண்டாக ஷேர் பண்ணாமல் ஃபேக்ட் செக் பண்ணதுக்கப்புறம் ஷேர் பண்ணால் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பீப்புள் லைக் டு டாக் அ லாட் அண்ட் இப்போ இருக்கிற லைஃப்பில் தே டோன்ட் ஹேவ் தேர் நிறைய பீப்புள்ஸ் கனெக்டிவிட்டி இல்லை. அவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ நான் இங்கே தான் ஷேர் பண்ண முடியும், இங்கே தான் பண்ண முடியும்னா தே லைக் டு டாக் அண்ட் மெனி பீப்புள் ஆர் லைக் ஸ்ப்ரெடிங். சும்மா அவங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி தான். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கூட முன்னாடி காது மூக்கெல்லாம் வச்சு அவங்க பெருசாக தான் கொஞ்சம் பில்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ அது அதில் உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாமலையும் போகலாம். ஆனால் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் ஷேர் பண்ணுறதுக்கு. பிரச்சனைகளை கூர்மையாக்குகிறதா சோசியல் மீடியா பதிவுகள்? கட்டுப்பாடுகளின்றி சுற்றி திரும் வதந்திகளை எப்படி தடுக்கலாம் என கோவை மக்கள் சொல்லிய கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.